இங்க மிகப்பெரிய ஒரு காட்டுக்குள்ள ஒரு குட்டி பையன் ஒரு நாய்க்குட்டியை மாட்டிக்கிட்டு 10 நாளைக்கு மேல கஷ்டப்படுறாங்க. பார்த்தா யாருமே அவங்களை காப்பாத்த வரல. ஆனா அவங்க 2 பேத்தையுமே ரெஸ்கியூ டீம் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல தான் இப்ப ஹெலிகாப்டர்ல வரும்போது இந்த பையனை பாத்துறாங்க. இப்ப இந்த பையனை எப்படியாவது காப்பாத்த அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தர் மட்டும் ரோப்பு மூலியமா இறங்கி அந்த பையனை ஃபர்ஸ்ட் மேல கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி இப்ப அந்த பையனுமே அவரை பிடிச்சிக்கிட்டு மேல ஏறான். அந்த நாய்க்கு தன்னை விட்டுட்டு போயிருவாங்கன்னு நினைச்சு அவரோட காலை பிடிச்சிட்டு மேல ஏறிடலாம்னு நினைக்குது. ஆனா தெரியாம தவறி கீழே விழுந்துருது. இப்ப அந்த ரெஸ்கியூ டீம் மெம்பருமே இவ்வளவு கீழே போய் அந்த நாய்க்குட்டியை கூட்டிட்டு வர முடியாது, அதனால போய் ஒன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நாய்க்குட்டியை எப்படியாவது காப்பாத்திடுவோம்னு சொல்றாரு. ஆனா அந்த நாய்க்குட்டி அவ்வளவு தூரத்துல இருந்து விழுந்துமே அதுக்கு இப்ப ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி ஒரு பாறை மேல ஏறிக்கிட்டு தன்னை யாராவது காப்பாத்த வர மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பையனுமே அந்த நாய்க்குட்டி அங்க தனியா விட்டனால ரொம்ப வருத்தத்திலே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரெஸ்கியூ டீம் அந்த நாய்க்குட்டியை காப்பாத்த முடியலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பையன் விடாம அந்த நாய்க்குட்டிக்காக டெய்லியும் அந்த காட்டுக்குள்ள போய் விசில் ஊதிட்டே இருக்கான். அப்படி ஒரு நாள் வீட்டுல விசில் ஊதும் போது அந்த நாய்க்குட்டி அந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான்.